திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 20வது நாள். பரிபூர்ணமாக முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தால் மட்டுமே இந்த 20 நாட்களும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. நம்ம இந்த 108 நாளையும் நல்லபடியாக முடிக்கணும். 108வது நாள் மகா ஸ்கந்த சஷ்டி. அன்னைக்கு 108 திருப்புகழும் நம்ம படிக்கிற மாதிரி முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும். அதை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர்கிறது. இன்னைக்கு எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடியேன் பிறந்து வளர்ந்த தலமான மயிலாப்பூர். மயிலாப்பூரில் இருக்கிற கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிங்காரவேலருடைய திருப்புகழை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் மிக பிரபலம். மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் கோவில் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ஆனால் இந்த கோவிலில் முதல்ல வந்தவர் நம்மளுடைய சிங்காரவேலர் தான். அதுக்கப்புறம்தான் இங்கே கபாலீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணி பூஜை நடந்தது அப்படின்றது இந்த கோவிலுடைய வரலாறு. ஏன்னா இங்கே முருகப்பெருமானுக்கு தனி விசேஷம் உண்டு. என்னன்னா, இவருக்குன்னு இங்கே தனி கொடிமரம் உண்டு. மகாஸ்கந்த சஷ்டியும் போது இவருக்கு கொடியேறி உற்சவம் நடக்கும். அதே மாதிரி தீபத் திருவிழா, அதாவது கார்த்திகை ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் தெப்போற்சவம்னு ஒன்று நடக்கும் இல்லையா, கோவிலுடைய தெப்பம். அதுவுமே பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் ஒரு நாள் தான் வருவார். ஆனால் சிங்காரவேலர் தான் 2 நாள் வருவார். மொத்தம் 3 நாள் தெப்ப உற்சவம் நடக்கும். அதில் 2 நாள் வரக்கூடியவர் சிங்காரவேலர் தான். அந்த அளவுக்கு சிங்காரவேலர் இங்கே தனித்துவமாக நிற்கக்கூடியவர். சுவாமி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஆஜானுபாகவான உருவம். 6 முகங்கள், 12 கரங்கள், அதில் ஆயுதங்கள். மயில் மேலே ஒரு காலை மடித்து ஒரு காலை கீழே போட்டுண்டு உட்கார்ந்துட்டுருப்பார். இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னா, வள்ளியும் தெய்வ யானையும் யானை மேலே உட்கார்ந்துட்டுருப்பா. சிங்காரவேலருக்கு 2 பக்கமும் வள்ளியும் தெய்வ யானையும், அழகாக ஒரு யானை இருக்கும். இந்த யானை மேலே அமர்ந்த வண்ணத்தில் இருப்பா. இது கொஞ்சம் அபூர்வமான பார்க்கக்கூடிய விஷயம். இங்கே நீங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கும் பொழுது சரியாக பார்க்க முடியாது. ஆனால் அபிஷேகம் நடக்கும் பொழுது ரொம்ப அருமையாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு இங்கே அருணகிரிநாதர் வந்திருக்கார். அவர் கிட்டத்தட்ட 2-3 திருப்புகழையே பாடியிருக்கார். அதில் ஒரு திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மயிலாப்பூரில் எல்லாருக்கும் கபாலீஸ்வரர் தான் முதன்மையாக தெரியுமே தவிர, சிங்காரவேலருக்கும் இங்கே தனி உற்சவங்கள், கொடியேறியே உற்சவம் நடக்கிறது அப்படின்றது அவ்வளவு பிரபலமாக தெரியறதில்ல. ஏன்னா மயிலாப்பூரில் சிங்காரவேலருக்கு வனபோஜன மண்டபம்னு கூட ஒன்று உண்டு. அந்த வனபோஜன மண்டபத்துக்கு கூட சிங்காரவேலர் எழுந்தருளுவார். அங்கே வச்சு அவருக்கு உற்சவம், தீபார்த்தனை எல்லாம் நடக்கும். கபாலீஸ்வரருக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய தெய்வம் இங்கே சிங்காரவேலர். இந்த சிங்காரவேலர் பேரில் நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப சின்னதான திருப்புகழ், ரொம்ப அழகான திருப்புகழும் கூட. திருப்புகழை பார்க்க ஆரம்பிக்கலாம். அயில் ஒத்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ் படித்து காட்ட போகிறேன். எப்பவும் போல் 2 தடவை படிக்கிறேன். முதல் தடவை நான் படிக்கச்சே பார்த்துட்டே வாங்க. 2வது தடவை என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். அயில் ஒத்து எழும் இரு விழியாலே அமுது ஒத்திடும் அருமொழியாலே சைலத்து எழுதுணை முலையாலே தடையுற்று அடியனும் மடிவேனோ கைலை பதி அரண் முருகோனே
கடல் அக்கரை திரையருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே மகிமைக்கு அடியவர் பெருமாளே. மிகவும் சின்னதான திருப்புகழ் தான். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன், பார்த்தண்டே வாங்க. அயில் ஒத்து எழும் இரு விழியாலே அமுது ஒத்திடும் அரு மொழியாலே சைலத்து எழுத்துணை முலையாலே தடையுற்று அடியனும் மடிவேனோ கைலை பதி அரண் முருகோனே கடல் அக்கரை திரையருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே மகிமைக்கு அடியவர் பெருமாளே. அவ்வளவுதான். மிகவும் சின்னதான திருப்புகழ். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். மீண்டும் நாளை இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.